நம்முடைய நேயர்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம திருமண தடை ஏற்பட்டுட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுனா அந்த திருமண தடை நீங்க திருமணம் ஆகும்? அப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களேன், டோட்டலாகவே இவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு எதிர்மறையாக தான் எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான கோவில் அப்படின்னா திருக்கொள்ளுக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில். 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் அப்படின்னா செவ்வாழைப்பழமும் கருப்பு திராட்சையும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்குது. போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 24 அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுது. ஓகே சார். அதே மாதிரி குழந்தை பேர் கிடைக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? அவங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தான் அந்த தீர்வு இருக்குது. அங்கே போயிட்டு வேண்டிட்டு தொட்டில் கட்டி போட்டு வர்றது. நான் கூட ஒரு பரிகாரத்தில் சொல்லியிருப்பேன், மாலில் போயிட்டு படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிடுங்க அப்படின்னா. ஏன்னா நீங்கள் தேட்டருக்கு போய் யாரும் அழுதுட்டு வர போகிறதில்ல. ஓகே சார். இப்போ லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தயிர் வடை சாப்பிடுங்க, அதிரசம் வாங்கிட்டு போங்க, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? அவங்க காதலில் சக்ஸஸ் ஆகணும்னா அவங்க ரெகுலர் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே இந்த ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி நிறைய வீடுகளில் கணவன் மனைவிக்கு தொட்டதுக்கெல்லாம் சண்டை வரும், ஒரு அந்யோன்யமே இல்லாமல் இருக்கும். இப்போ கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யறது ஃபெவிகால் வாங்கி வைங்கன்னு கூட சொல்லுவேன். இப்போ பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு நான் ஏற்கனவே பபுள் கம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பாரம்பரிய ஜோதிடர் ரத்னகுமார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய பரிகாரங்கள் அப்படின்னாலே எப்போவுமே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு குட் டே பிஸ்கெட் சாப்பிட்றதா இருக்கட்டும், குட் நைட் போட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய இந்த பரிகாரத்தினால எனக்கு பெனிஃபிட் ஆகிருக்கு, எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த பரிகாரம் நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாலே, இன்றைக்கி சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் ரெகுலராக என்னால் கோயிலுக்கு போக முடியல, என்னோடய ஒர்க் ப்ரொஃபஷன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த பரிகாரங்களுக்கு கோவிலுக்கு போகணுங்கிறது விதி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அவங்க இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிராஃபிக்லேயோ இல்லை அவங்களோட ஒர்க்கு விஷயத்தாலேயோ போக முடியாத சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பயன்படுத்திட்டு போகும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அது எது ரிலேட்டடாக இருக்கோ அதுக்கான விஷயங்கள் பரிகாரமாக நம்ம சொல்கிறோம். ஓகே சார். இப்போ நீங்கள் வெட் கிரைண்டர் கொடுத்தா கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இது வரைக்கும் நிஜமாக இருக்குது? நிறைய கிளைண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே சார். இப்போ நம்முடைய நேயர்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம திருமண தடை ஏற்பட்டுட்டு இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணுனா அந்த திருமண தடை நீங்க திருமணம் ஆகும்? இப்போ இதுக்கு நம்ம ஆலய பரிகாரங்கள் கூட இருக்கலாம். பொதுவாகவே ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறத கலஸ்திர பாவகம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 7ஆம் இடத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இது மட்டுமே ஒருத்தவங்களோட திருமணத்தை முடிவு பண்ணுமாங்கிறது இல்லை. காரணம், ஒருத்தவங்களுக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் கெட்டு போயிருக்கும். அப்போ அதுக்கான கோவில்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தவருக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறோம், சனியே மந்தக்காரகன், அவர் வயது முதிர்ந்தவர். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வரக்கூடிய மனைவியோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் குறைச்சிங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னென்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன்றதான் நம்ம சொல்லலாம். நல்ல பொண்ணாக இருக்கும், கலராக இருக்கும், இளமையான பொண்ணாக இருக்கும். புதனோடு சேர்ந்தால் நல்ல ஹியூமர் சென்ஸோட உள்ள பொண்ணாக கிடைக்கும், நல்ல நாலேஜபிள் பொண்ணாக கிடைக்கும்னு சொல்கிறோம். அப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுங்களேன், டோட்டலாகவே இவரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு எதிர்மறையாக தான் எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான கோவில் அப்படின்னா திருக்கொள்ளுக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில். ஏன் அப்படின்னா, ஒரு கலத்திரம் அமையறதுக்கு நம்ம கலத்திர காரகன்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கோவில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு அவரோட குருநாதர் பைரவரோட கண்ட்ரோலில் இருக்கும்போது 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த கோவிலுக்கு நீங்கள் சனிக்கிழமையில் சனி ஹோரையில் அவருக்கு போய் அங்கே விசேஷ பூஜைகள் நடக்குது. அந்த பூஜையில் செவ்வாழைப்பழமும்
கருப்பு திராட்சையும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்குது. போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 24 அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடுது. நிறைய பேருக்கு கொடுத்து இது வெற்றி கண்ட கோவில் தான், பரிகாரம் தான். ஓகே சார், இப்போ திருமணத்துக்குன்றப்போ நிறைய கோவில்களுக்கு ஜோதிடர்கள் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதில் ரொம்ப சிறந்ததாக ஒரு கோவில் சொல்லணும்னா இந்த கோவில் போனோம்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும்னா எந்த கோவில் சார்? பொதுவாக நம்ம அப்படி எடுத்துக்கிறத விட கிரகத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களோட திருமணம் லேட் ஆகிறது இருக்குது. இப்போ எல்லாருமே ராகு கேது தோஷத்தில் இருக்கவங்க திருநாகேஸ்வரம் போங்க, அந்த கோவில் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லலை. அப்போ இவங்களோட ஜாதக அமைப்புக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராகு கேது தோஷத்தை பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நீக்கக்கூடிய இடமா இருக்கிறது காளஹஸ்தி தான். இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, லக்னத்தில் கேது இருக்குது, இல்லை லக்னத்தில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது அப்படிங்கிறவங்க காளஹஸ்தியோட இன்னொரு அடிஷ்னல் கோவிலை ஆட் பண்ணணும். இப்போ வந்து காளஹஸ்தி போயிட்டு அவங்க காலையில் அந்த கோவிலோட பூஜை முறைகள் ஒன்றும் வேண்டாம், அந்த பரிகாரம் பண்ணுறது பண்ணாது, அந்த கோவிலில் வச்சு பரிகாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்க பண்ணுறது பண்ணாது அவங்களோட சௌரியம். அங்கே வந்து சுவாமிக்கு பச்சை கற்பூரமும் பன்னீர் கலந்த அபிஷேகத்துக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க, அதை வாங்கி பண்ணுறது. அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை பண்ணணும். இது மேஜராக காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச மங்காபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பெருமாளுக்கு பேர் நித்திய கல்யாண பெருமாள். டெய்லி பெருமாளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய உற்சவம். அப்போ காலையில் அது 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பெருமாள் கல்யாணத்துலேயும் இவங்க கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறை அவங்க கட்டிட்டு வந்தாங்கன்னா அது பேர் கங்கணம்னு பேர். பொதுவாகவே திருமணம் ஆகாததுக்கு பேர் கங்கண தோஷம்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துக்கு போய் இந்த கயிறு கட்டி வரவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30லேருந்து 40 நாளைக்குள்ளே வரணும் அமைஞ்சிருது. கங்கண தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது. ஓகே சார், இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாஸ் சாப்பிட்டு போனால் எக்ஸாமில் பாஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பீங்க. இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு மாணவர்களுக்கு. ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பரிகாரங்கள்? பொதுவாகவே குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம், நினைவாற்றல் ரொம்ப முக்கியம். அப்போ பொதுவாக புதனுக்குரிய காரகத்துவத்தை இவங்க ஆட் பண்ணணும். அப்போ இவங்க குழந்தைங்க குடிக்கக்கூடிய தண்ணியில் ஏலக்காய் உடைச்சி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நினைவாற்றல் இருக்கும், நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய ஃபியர் நீங்கிடும். நீங்கள் இதை தீர்த்தமாக பெருமாள் கோயிலில் வாங்குவீங்க. பெருமாள் கோவில் வந்து முழுக்க புதன் சுக்கிரன் இயங்கக்கூடிய இடமா இருக்கும். நீங்கள் பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் பாருங்கள், பச்சை கற்பூரம் பண்ணி அந்த இது கலந்த தண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை குடிக்கும் போது உங்களுக்கு நினைவாற்றல் பரிபூர்ணமாக இருக்கும். பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய சடாரியை நம்ம தலையில் வச்சுட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு இந்த நினைவாற்றல் நல்லாயிருக்கும், எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே சார், இப்போ நிறைய பேர் சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளோதான் நம்ம எஃபோர்ட் போட்டாலுமே தொழில் வந்து விருத்தி அடைய மாட்டேங்குது. என்ன பண்ணுனா, என்ன பரிகாரம் பண்ணுனா என்னுடைய தொழில் வந்து வளரும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? கோவில் அப்படின்னு பார்த்துக்குறோம். கோவில் அப்படின்னாலே தொழில் அமையறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. அப்போ இது எங்கே இருக்குன்னா வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்தில் இருக்குது. இது வந்து பஞ்சகா கஷேத்திரம், 5 கஷேத்திரத்தில் இது ஒரு கஷேத்திரம். அந்த கோவிலுக்கு பேர் வந்து திருக்குறக்கா. அங்கே உள்ள ஈசன் வந்து இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ராமாயண கதையில் ராமன் வந்து போயிட்டு லிங்கம் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. அந்த லிங்கம் எடுத்துகிட்டு வர லேட்டாகுது, அதை கட்டி இழுக்கிறாரு, ஒவ்வொரு இடமா மாறிட்டு வரும். ராமேஸ்வரத்தில் அவர் பிரதிஷ்டை பண்ணல, அங்கே பூஜை பண்ணுறாரு, வால் கட்டாயிடுது. அப்புறம் அங்கே பூஜை பண்ணுறாரு, அப்புறம் பாபநாசத்தில் பூஜை பண்ணுறாரு. கடைசியாக இந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் அவரோட வாளோட கனெக்ஷன் ஏற்படுது. அப்போ இது வந்து அந்த குறை நீங்கிய ஸ்தலங்கிறனால இந்த ஊருக்கு பேர் திருக்குறக்கான்னு பேர். இது தொழில் அபிவிருத்தி ஸ்தலம். இப்போ இதை நீங்கள் வந்து லாஜிக்காக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கட்டானது திரும்ப ரீகனெக்ட் ஆகுது. இதே மாதிரி தான் நம்ம பரிகாரம் எடுக்கிறோம். அப்போ இந்த கோவிலுக்கு போனால் தொழில் நலிவடைந்தவர்கள் புதுசாக கிரியேஷன், இப்போ வால் முளைக்கிறதும் கட்டானது ரீக்ரியேட் ஆகிறதுங்கிறனால இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு தொழில் ரீதியான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆடும். சனிக்கிழமையில் போயிட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஆரஞ்சு கலர் கயிறு கொடுப்பாங்க. அந்த கயிறை கட்டிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு சொந்த தொழில் செய்யறதுக்காக இருக்கட்டும், இல்லை தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குனாலும் இது நிவர்த்தி ஆகும். ஓகே சார், இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதே எதிரிகள் தொல்லையினால. ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு எதிரி இருப்பாங்க அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு. ஸோ அந்த எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாதுன்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? எப்போவுமே இதை நம்ம வாழ்வியல் பரிகாரமாகவும் செய்யலாம், இன்டேக்காகவும் சில பரிகாரம். ரொம்ப பங்காளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து அதை செய் இதை செய்யன்னு சொல்கிறத விட பொதுவாக எதிரி ஆஃப் பண்ணுறதுக்கு இவங்க டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் பால் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப தாந்திரிகமான பரிகாரம். இது கிரக ரீதியாக தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கன்சல்டேஷனில் தான் நம்ம சொல்லுவோம். பாலில் குங்குமப்பூ போட்டு காலையிலையும்
ஈவினிங் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எதிரி சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் தேர் இருக்கு இல்லையா, தேர் இழுக்கிறத பார்க்கறது, இல்லை தேர் இழுக்கிறதுக்கு உதவி செய்கிறது, இல்லை இவங்களே தேர் இழுக்கிறத செஞ்சுட்டு வந்தால் எதிரி சார்ந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். இல்லை இன்னும் பிரச்சனை அடிதடி, எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குது, ஆனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறவங்க கறி இருக்கு இல்லையா, மட்டன் மீட், அந்த இது வாங்கி முச்சந்தியில் கொஞ்சம் அவங்க பேரை சொல்லிட்டு கொட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே சார். இப்போ நிறைய பேர் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடுதுன்னு சொல்லுவாங்க. என்னதான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் வீட்டில் எதுவுமே தங்க மாட்டேங்குது, ஒரு மகாலட்சுமி கடாட்சமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரித்திரம் போகணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? பொதுவாகவே அவங்களுக்கு தரித்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மென்டலாகவே சில விஷயங்களை ப்ரிப்பேர்ட் ஆகிடுவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருமே பணம் சம்பாதிச்சா செலவாக தான் போகுது. அந்த செலவை அவங்க கஷ்டமாக நினச்சி செய்வாங்க. எப்போவுமே செலவை நீங்கள் மகிழ்ச்சியாக செலவு பண்ணணும். நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் நீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் கூட ஒரு பரிகாரத்தில் சொல்லியிருப்பேன், மாலில் போயிட்டு படம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிடுங்க அப்படின்னா. ஏன்னா நீங்கள் தேட்டருக்கு போய் யாரும் அழுதுட்டு வர போகிறதில்ல. என்ன படமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு தான். ஒரு பாப்கார்ன் ஒரு 400 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அதை விரக்தியாக வாங்க போகிறதில்ல, ஒரு இதாக வாங்க போகிறதில்ல, மகிழ்ச்சியாக தான் அனுபவிக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை அவங்க மகிழ்ச்சியாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அதே சமயத்தில் எங்கேயா டேப்பு அவங்க வீட்டில் நீர் கசிவு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்க வீட்டில் பணம் தங்காது. ஏன்னா நீர் தான் சந்திரன், பணம் தரக்கூடிய கிரகமாக இருக்குது. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல உச்சம் வருது. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பாத்ரூம் டேப்பில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கும், சிங்கில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்து சரி பண்ணணும். அதே போல் அவங்களோட வார்த்தைகளை நல்ல விதமாக பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, ஏன் வார்த்தைக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதை நீங்கள் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தான் உங்களுக்கு சந்திரன் உச்சம் பெறுறாரு, சுக்கிரன் ஆட்சி பெறுறாரு. அப்போ நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த பொருளாதார ரீதியான வெற்றிகள் உண்டு. இவங்க பொதுவாகவே வாரம் ஒரு முறை இந்து உப்பில் தண்ணி கலந்து அதை இவங்க குளிக்கலாம். இல்லை இதை விட ஹையஸ்ட்டாக அவங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு முறை கஸ்தூரி மஞ்சள், பால், பன்னீர், இதை 3 எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தடவை கலந்து குளிச்சுட்டு இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 21 நாளைக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வந்தால் எவ்வளோ பெரிய தரித்திரமாக இருந்தாலும் விலகிடும். ஓகே சார். அதே மாதிரி கந்திருஷ்டியும் ஒரு பொல்லாத விஷயம்னு சொல்லுவாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. கந்திருஷ்டி நீங்கணும்னா என்ன பரிகாரம்? கந்திருஷ்டி நீங்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய பரிகாரங்கள் கந்திருஷ்டி நீங்கிறதுக்கு இருக்குது. முதல்ல பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ மலர் மருந்தில் ஒயிட் செஸ்டட்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த ஒயிட் செஸ்டட்டை தண்ணியில் கலந்து அவங்க வீட்டில் மாப் போட்டு தெளிச்சு விடலாம். இல்லை மாப் போடாமல் மேட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க தெளித்து விட்றத வச்சுக்கலாம். இது நெகட்டிவை வெளியே எடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே நாயுருவி தான் எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, வீட்டுக்கு தூபம் போட்டால் உங்களுக்கு கண் திருஷ்டி விலகணும். இதோட இப்போ ஒரு நெகட்டிவை நாம் வெளியே அனுப்புகிறோன்னா பாசிட்டிவாக உள்ளே கொண்டு வரணும். அதோட மருதாணி விதையும் சேர்த்து நீங்கள் தூபம் போட்டு வரும்போது கண் திருஷ்டியான பாதிப்புகள் பரிபூர்ணமாக நீங்கிடும். ஓகே சார். அதே மாதிரி குழந்தை பேரு கிடைக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? குழந்தை பேருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3-4 கோயில் நல்லா ஒர்க் பண்ணும். அது 5ஆம் அதிபதி குருவோடு சம்மந்தப்படுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக திருச்செந்தூரில் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. அது செவ்வாய் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தால அந்த குழந்தை பாக்கியம் இப்போ மனைவி ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, இல்லை 9ஆம் இடம். ஏன்னா ஆண்களுக்கு 5ஆம் இடம், பெண்களுக்கு 5, 9 சேர்த்து நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு செவ்வாய் ராகுவோட கனெக்ஷன் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தான் அந்த தீர்வு இருக்குது. அங்கே போயிட்டு வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டி போட்டு வர்றது. பொதுவாகவே ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடியனா ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில் திருப்புல்லானி போயிட்டு அவங்க வழிபாடு பண்ணிட்டு அங்கே பாயசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பாயசத்தை அங்கே அவங்க கணவன் மனைவி சாப்பிட்டுட்டு தாம்பத்தியில் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ராமர் பிறக்கிறதுக்காக தசரதனே அந்த புத்திரகாமேஸ்வரி யாகம் பண்ணி அந்த பாயசத்தை ராமரோட அம்மா கொடுத்தா ராமர் பிறந்தார். இதுதான் புராணம் சொல்லுது. இதே போல் நிறைய கிளைண்ட்டு அங்கே போயிட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. ஓகே சார். இப்போ லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தயிர் வடை சாப்பிடுங்க, அதிரசம் வாங்கிட்டு போங்க, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? பொதுவாகவே காதல் அப்படின்னாலே உங்களுக்கு சுக்கிரன் புதனோடு சேர்றது. சுக்கிரன் அப்படின்னா அவங்களுக்கு அழகு, புதன் அப்படின்னா உணர்ச்சி வசப்படுதல். அப்போ
அவங்க வந்து காதலில் சக்ஸஸ் ஆகணும்னா அவங்க ரெகுலராக ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டாலே இந்த ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கன்னி வீட்டில் தான் ஹஸ்த நட்சத்திரம் வருது. ஹஸ்தம் அப்படின்னாலே உங்களுக்கு கை, ஒரு கையும் இணையணும், இணைப்பு பாலமாக இருக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கையும் இணையிற மாதிரி தெரியல சார். எங்க இப்போதான் சாம்சங் ஃபோன், அப்போ நோக்கியா தான் கனெக்டிங் பீப்புள், ஒரு கையும் இணையும், 2 கை இப்படி இருக்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் எல்ஐசியோட சிம்பிள். அப்போ ஒரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்த தான் நம்ம ஹஸ்தம்னு சொல்கிறோம். அப்போ அவங்க ரெகுலராக உணவில் ஆரஞ்சு மிட்டாயோ இல்லை ஆரஞ்சு ஜூஸோ ரெகுலராக சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த விஷயத்துக்கான இம்பேக்ட் ஏற்பட்டு எதிர்பாலினருக்கு ஒரு நல்ல கிரியேஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே சார். இப்போது நிறைய பேர் பார்த்தோம்னா பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும் சம்பளம் வந்தோடனே எங்கே போகுதுன்னே தெரியல, ஒரு பைசா கூட தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் பச்சை பயிரை பாக்கெட்டில் போட்டுக்கோங்க, பணம் தங்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்? அதாவது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பணம் நம்மளுக்கு தங்கணும்னா பணத்தை ஹேண்டில் பண்ணணும் நம்ம. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் கேஷை வித்ட்ரா பண்ணுறதே கிடையாது, எல்லாமே யூபிஐ டிரான்சாக்ஷனாக ஆகிடுச்சு. அப்போ இவங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சம்பளம் சரினா பணத்தை எடுக்கணும், வித்ட்ரா பண்ணணும். வித்ட்ரா பண்ணி வீட்டுக்கு சுபிக்ஷமான பொருள், உப்போ இல்லை வந்து மஞ்சளோ வாங்கணும். மனைவிக்கு கண்டிப்பாக திருமணமானவர்களாக இருந்தால் மனைவிக்கு ஒரு ஸ்வீட்டாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும், பூவோட, மல்லிகை பூவோட வாங்கிட்டு போய் கொடுக்கணும். திருமணம் ஆகாதவங்க இருந்தால் அம்மாவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இப்படி பண்ணால் உங்களுக்கு அடுத்த மாதம் சம்பளம் போகிற வரைக்கும் இந்த மாதத்தோட பணத்தட்டுப்பாடு இருக்காது. அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட சொல்கிறாங்க. இப்படி எண்ணக்கூடாது, இப்படி எண்ணணும்லாம் அதெல்லாம் உண்மைதான். காரணம் என்னன்னா, நீங்கள் வேண்டான்னு இப்படி தள்ளுற மாதிரி எண்ணக்கூடாது. பணத்தை நீங்கள் முன்னோக்கி எண்ணும் போது அது நமக்கு பன்மடங்காக பெருகி வரும். நான் இதுதான் முதல்ல சொன்னேன், ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது சுபிக்ஷமாக மகிழ்ச்சியாக செலவு பண்ணுவோம். நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுங்க, சுக்கிரன் தான் நம்ம வந்து லிக்விடிட்டி கேஷ்னு சொல்கிறோம். இது சுக்கிரனாலே மகிழ்ச்சி கிரகம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடம்பர பொருட்களும் அனைத்து சுகபோகமாக இருக்கக்கூடிய அனைத்துமே சுக்கிரன் தான். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை திருப்தியாக செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெருகும். இப்போ நீங்கள் லாஜிக் படி பார்த்தீங்கன்னா, இறைவனே வந்து உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 10,000 செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த பொண்ணுக்கு 10,000 செலவாயிடுச்சு, இன்னும் தேவை போல் இருக்குன்னு கொடுப்பாரு. நீங்கள் இறுக்கி பிடிச்சி இந்த 10,000 20,000 ஆக்கணும்னு நினைக்கிறது, அதே சமயத்தில் செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இவங்களோட தேவை முடிஞ்சு போச்சு போல் இருக்கு. இப்போ தாகம் எடுத்தால் எப்படி தண்ணி குடிக்கிறோம், அதே போல் அந்த வேட்கையை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் நிறைய செலவு பண்ண பணம் ஊற்றாய் பெருகும். இதை நான் வந்து நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் ஆன பரிகாரம் தான். ஓகே சார். அதே மாதிரி நிறைய வீடுகளில் கணவன் மனைவிக்கு தொட்டதுக்கெல்லாம் சண்டை வரும், ஒரு அந்யோன்யமே இல்லாமல் இருக்கும். இப்போ கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, சிம்பிள் பரிகாரம். அவங்க பெட்ரூமில் திருக்குறள் புக்கு வாங்கி வச்சா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இது என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ வந்து கணவனோட பேச்சை வந்து 1% கூட மாறாதவங்க தான் வாசுகி. அவர் எழுதுனது தான் திருக்குறள். அப்போ அதை வைக்கும்போது அந்த கிரகத்தோட அந்த வைப்ரேஷன் அது வேலை செய்யும். நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யறது ஃபெவிகால் வாங்கி வைங்கன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா ஃபெவிகால் தான் ஒரு விஷயத்தையும் ஒரு விஷயத்தையும் இணைக்குது, ஒட்டுது. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும்போது லாஜிக் படி பார்த்தா ஒட்டுதல். அப்போ கணவன் மனைவி ஒட்டி இருக்கணும், பிரச்சனை வரக்கூடாது. செஞ்சு பார்த்தா சக்ஸஸ் ஆனால் பயன்படுத்திக்க வேண்டியதான். அதே மாதிரி பிரிஞ்சு போன உறவு வந்து ஒன்று சேரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு நான் ஏற்கனவே பபுள் கம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். பபுள் காமை மென்று இப்போ வந்து அதை வந்து செவுத்தில் ஒட்டி யாருக்கு வரணுமோ அவங்களோட ஃபோட்டோவை மேலே வந்து டேப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த பபுள் காம் காஞ்சி அந்த ஃபோட்டோ கீழே விழுறதுக்காலே வந்து சேர்ந்துருவாங்க. ஓகே சார். இது என்ன லாஜிக்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பிளாக் மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களே. இப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க ரிலேட்டடான ஏதாவது பொருள் எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு மனிதனை வந்து இப்போ கணவன் மனைவியை தான் நம்ம வந்து ஒன்று சேர்க்க போகிறோம், வேற ஒரு ஆளை சேர்க்க போகிறதில்ல. அப்போ அவங்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஃபிசிக்கல் கனெக்ஷன் இல்லை. இப்போ அவங்க எட்ட இருக்காங்க. அப்போ இந்த எச்சிலோடு கலக்கும் போது அவங்களுக்கு உணர்வுபூர்வமாக அந்த ரியாக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே சார். இப்போ ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் பாவங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா மக்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. என்ன எனக்கு இப்படி இருக்கு என்னோட ஜாதகத்தில்னு பயப்படணுமா சார்? தேவையில்லை. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அப்படின்னு வச்சுக்குவோம். ஜாதகத்தில் 6ஆம் இடம் வந்து எதிரி, நோய், வம்பு, வழக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது. 6ஆம் இடம் தான் சர்வீஸ். இப்போ நீங்கள் 6ஆம் இடம் நல்லா வளர்த்து அது 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்பொழுது பாருங்கள், அவங்கெல்லாம் ஆர்மி சோல்ஜர்ஸாக இருப்பாங்க, மருத்துவராக இருப்பாங்க. இப்போ வந்து நர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் 6ஆம் இடம் நல்லா வலுத்துருக்கும். ஏன்னா அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க காயத்துக்கு மருந்து நம்ம போட முடியுமா?
சகிப்புத்தன்மை இருக்குது, அது பேர் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ 6ஆம் அதிபதி அவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கு, இல்லை 6ஆம் அதிபதியோட திசையே நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு இல்லையா, அதை வாங்கி அவங்க தானமாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ எப்படியா இருந்தாலும் 6ஆம் பாவத்தோட காரகத்துவம் விளைஞ்சால் ஒன்று நோய் வரணும், இல்லை வம்பு வரணும், இல்லை வழக்கு வரணும். அப்போ இந்த விஷயத்த நம்ம செய்யலாம். அப்படி இல்லை இதை வாங்கி நான் எங்கே கொடுக்கறது தெரியல அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு தலைவலி மாத்திரை, அனாசினோ சேரிடானோ ஏதோ ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் முடியாதுன்னா மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை பாக்கெட்டில் வச்சாலும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி திசை பாசிட்டிவாக தான் வேலை செய்யும். அதே போல் 8ஆம் அதிபதி திசையோ இல்லை 8ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துதோ அப்படின்னா அவங்க வாய்ப்பு கிடைச்சா மார்ச்சுரிக்குள்ளே போயிட்டு வரலாம். ஏன்னா 8ஆம் இடம் தான் மரணம், 8ஆம் இடம் தான் ஒரு மனிதனோட ஆயுள். அப்போ ஆயுள் முடிகிற இடம், அதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு எதாவது இருக்கா, இறப்புக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தண்டனை இருக்கா, அப்போ அவங்க உள்ளே போயிட்டு வரும்போது அது பாசிட்டிவ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 12ஆம் இடம், அப்போ மார்ச்சரிக்குள்ள இருக்கிறவங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை. ஆமாம், நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும். ஓகே, அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அவங்க ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயும் தொடர்பு கொண்டு தான் அவங்களுக்கு 2ஆம் அதிபதியோட கனெக்ட் பண்ணால் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதன் மூலமாக தான் வரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மின்மயான சுடுகாட்டில் லேடிஸ் எல்லாம் இப்போ பிணம் இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க ஜாதகத்தில் இந்த கனெக்ஷன் இருக்கும். எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. இப்போ எல்லாராலையும் ஆங்கர் பண்ண முடியுமா, எல்லாராலையும் அஸ்ட்ராலஜி பண்ண முடியும், எல்லாராலையும் அரசியல் பண்ண முடியுமா? அப்போ அந்த கிரக காரகத்துவம் இருக்கக்கூடியவங்களால தான் அந்த விஷயத்தை அவங்களால செய்ய முடியும். அப்போ அவங்க ஜாதகத்தில் 10-8 கனெக்ஷனில் இருக்கும். அப்போ அவங்க அதை பண்ணலாம். 12ஆம் அதிபதி திசையோ 12ஆம் அதிபதி புத்தியோ அப்படி நடந்தால் அவங்களுக்கு தான் வெளியூரில் வேலை கிடைக்கும். அது ராகுவோட தொடர்பு கொள்ளுதுன்னா அது வந்து நல்ல நிலையில் இருக்குது, நல்ல கிரகங்களோட பார்வையில் இருக்குன்னா அவங்களுக்கு தான் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அவங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியும் உங்களுக்கு 10ஆம் அதிபதியோட தொடர்புன்னா அவங்க 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபாரின் கம்பெனிக்கு வீட்டில் இருந்து வேலை பார்ப்பாங்க. ஐடி செக்டாரில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அதேமாதிரி 12ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா அவங்க கிரிவலம் போயிட்டு வர்றது, பாத யாத்திரை போகிறது, ஏன்னா 12ஆம் இடம் தான் கால், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். 12ஆம் அதிபதி திசை நடக்கிறவங்க செப்பல் தானமாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் அந்த கிரகம் எந்த கிரகமோ அந்த ஒரு நாளில் செருப்பு போடாமல் இருந்தாலே இந்த 12ஆம் அதிபதி ஒரே அதிபதியாக செயல்படாமல் பாசிட்டிவாக செயல்படுவார். கண்டிப்பாக சார், ஜோதிடம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி.